அடுத்து கடகராசி, அதாவது காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசி கடகராசி. கடகராசிக்கு இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா பெரிய மூச்சு விடணும். அதாவது அஷ்டம சனி விடுதலையாகி 9ஆம் இடத்துக்கு வரார். 8ஆம் இடம் தான் வெரி வெரி டேஞ்சரான இடம். அதாவது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடகராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சனி 9ஆம் இடத்துக்கு வர்றது, அதாவது பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஐசி வார்டிலேருந்து நார்மல் வார்டுக்கு வந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். என்ன இப்படி சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும். 8ஆம் இடம்ன்றது ரொம்ப இருளான இடம். அந்த இடத்துல இருந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் யோகஸ்தானத்துக்கு வரும்போது எந்த பாவ கிரகமும் 9ஆம் இடத்துக்கு வரும்போது நல்லது செஞ்சு ஆகணும். ஸோ 8லேருந்து 9க்கு வரும்போது உங்கள் மிகப்பெரிய ரிலீஃப். அதுக்கு தான் அந்த ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். ஸோ சனி வந்து 9ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, 9ஆம் இடம்ன்றது ராசிக்கு 9ஆம் இடம் தகப்பனாருடைய ஸ்தானம். ஸோ தகப்பனாருடைய உடல்நிலை கடகராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக ஒரி பண்ணுற மாதிரி இல்லை. சரி, 9ஆம் இடம் குருவுடைய வீடாக இருக்கிறதால ஸோ ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி வர்றது இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதாவது 8ஆம் இடத்தை கம்பேர் பண்ணும் போது இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கடகராசி நேயர்களுக்கு ஒரு 70% மார்க் கொடுக்கலாம் நம்ம. ஸோ 9ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடத்தை கொடுக்குறார். ஸோ பாக்கியஸ்தானத்திலேருந்து 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானத்தை பார்க்கும்போது கடகராசிக்கு நல்ல லாபங்களை கொடுப்பாரு. இங்கேயும் கடின உழைப்பு மூலியமாக தான் கொடுப்பார். ஏன்னா அஷ்டமாதிபதியாக வர்றதால 9ஆம் இடத்துக்கு வரும்போது அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டார். பட் அஷ்டம சனியை கம்பேர் பண்ணும்போது 9ஆம் இடம்ன்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ அது மிகப்பெரிய ரிலீஃப். அதுக்கு தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். ஸோ 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை கடகராசிக்கு சனி பகவான் பார்க்குறார். அடுத்து 7ஆம் பார்வையாக கடகராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் பார்வையாக 3ஆம் இடம்ன்றது இளைய சகோதரனை குறிக்கக்கூடிய இடம். ஸோ 3ஆம் இடம் வந்து இப்போ சிறு பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த உயர்கல்வின்னு சொல்கிறத விட அது கீழே பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்வி. அந்த ஆரம்ப கல்வி நேர்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு கல்வியில் சிறு சிறு தடைகள் இருக்கும். படித்ததை சரியாக புரியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து 3ஆம் இடம்ன்றது வந்து கடகராசிக்கு பார்க்கும்போது இளைய சகோதரன் சம்மந்தப்பட்டதும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதுலேயும் கல்வி சம்மந்தப்பட்டதுலேயும் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா 10ஆம் பார்வையாக கடகராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது மிகப்பெரிய உங்களுக்கு டபுள் போனஸாக சொல்லலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவாக எல்லாருக்குமே வந்து ராசி லக்னத்துக்கு 6ஆம் இடம்ன்றது ருண ரோக சத்ரு, அதாவது எதிரி தொல்லை, கடன் தொல்லை, வியாதி, அதே மாதிரி கடன் நிவர்த்தி ஆகிறது, ஆரோக்கியம் ரிக்கவர் ஆகிறது. ஸோ 6ஆம் இடத்தை வந்து பாவகிரகமாகிய சனி 10ஆம் பார்வையாக அதாவது தனுசு வீட்டை பார்க்குறார். அதாவது கடகராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ நீண்ட நாள் கடன்கள், நீண்ட நாள் வியாதிகள், நீண்ட நாள் மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் என்ன வியாதின்னு தெரியாமே மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சில பேருங்க ரொம்ப நாளாக. ஏன்னா இந்த அஷ்டம சனி அந்த மாதிரி கொடுமைப்படுத்திருக்கும். ஸோ 6ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது இதுதான் வியாதி, இதுதான் மருந்துன்னு கரெக்டாக டயக்னைஸ் பண்ணுறக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டுடும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா கடகராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்குறது நல்ல விஷயம், எல்லாத்துலேயும் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய விஷயம். சரிங்களா?